அல்லேலூயா. இன்னும் சத்தமாக கொஞ்சம் சொல்லாமே, இன்னும் சத்தமாக சொல்லாமே. எல்லாம் டயர்டாக இருக்கீங்களா? இல்லைல்ல? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சிலுவையில் அறையும் போது 7 வார்த்தை பேசுகிறார். முதல்ல என்ன பார்த்தோம்? மன்னிப்பு. இரண்டாவது இந்த ரட்சிப்பை பற்றி தான் நானும் எனக்கும் தெரியல, வருடம் எனக்கே இந்த 2ஆம் வார்த்தை வருது. தேவனுடைய சித்தம் போல கர்த்தருக்கு நன்றி. லூக்கா 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிங்கள். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். என்னன்னா மேட்ரு, இப்போ ஆண்டவருக்கு பக்கத்துல ரைட் அண்ட் லெஃப்ட்ல 2 குற்றவாளிகளை நிறுத்துறார்கள். வாழ்க்கை தோறும் பாவம் செய்து திருடி சிலுவிலை அறிகிறார்கள். அதுல ஒருத்தன் மனம் திரும்புறான். இந்த மனம் திரும்புதல் என்றால் முதல்ல மன்னிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இந்த மன்னிப்பு ஏன் முதல் வார்த்தை ஆண்டவர் பேசுறாருன்னா, ஒரு மனிதன் ஆண்டவருக்குள்ளே வருகிறானா, ஆண்டவருடைய வழியிலே வருகிறானா, முதல்ல மனுஷனுக்கு மன்னிப்பு உண்டாதாகணும். அவன் மன்னிச்சுட்டு அப்புறம் தான் ரட்சிப்புக்கு அடுத்த ஸ்டெப்பு. சங்கீதம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 32:1-2 வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் ரட்சிக்கப்படுவான். 2வது வாசிங்க. எவனுடைய அக்கிரமங்கள் கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் சத்தமா சொல்லலாமா? நான் ரட்சிக்கப்படுவதற்காக என் பாவம் மன்னிக்கப்படல, என் பாவம் மன்னிக்கப்பட்டதுனால தான் நான் ரட்சிக்கப்படுகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், நான் ரட்சிக்கப்படுவதற்காக பாவம் மன்னிக்கப்படல, பாவம் மன்னிக்கப்பட்டதுனால தான் நான் ரட்சிக்கப்படுகிறேன். இந்த சிலுவை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம். சிலுவை ஒரு கொடுமையான மரணம் என்று ரோமர் காலத்திலிருந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரணம் ஒரு கொடுமையான மரணம். அவருடைய மரணம் நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு கொடுத்தது. அவருடைய மரணம் நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தது. அவருடைய மரணம் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் கொடுத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் சத்தமா ஆமென்னு சொல்லாமே. பாதி உள்ள அப்படியே போயிடுது. காலையில சாப்பிட்டீங்களா? இந்த ரட்சிப்பின் பலன்கள் மட்டும் பார்த்துட்டு நம்ம சத்தியத்துக்கு போயிடலாம். எபேசியர் 1:7 வாசிங்க. இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு. முதல்ல ஒருத்தர் ரட்சிக்கப்படுகிறானா, முதல்ல பாவ மன்னிப்பு. 2வது யோவான் 1:12 வாசிங்க. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தாரா. எப்போ? நீ ரட்சிக்கப்படும் போது முதலாவது பாவம் மன்னிக்கப்படுவது, 2வது தேவனுடைய பிள்ளை என்று நம்ம அதிகாரம் கொடுத்தார். 3வது ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இவ்விதமாக நம்ம விசுவாசத்தினாலே 3வது என்ன? சமாதானம். 4வது யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த ரட்சிப்பின் பலன்கள் என்ன? முதல்ல பாவ மன்னிப்பு, 2வது தேவனுடைய பிள்ளை, 3வது சமாதானம், 4வது நித்திய ஜீவன். 1 கொரிந்தியர் 18ஆவது அதிகாரம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுவதற்கோ நமக்கு தேவன் பலனா இருக்கிறார். இது 2 காரியம் பார்க்கலாம். 1 ரட்சிக்கப்பட்டவன், இன்னொன்னு ரட்சிக்கப்படாதவன். ரட்சிக்கப்படாதவனுக்கு சத்தியம் எப்படி இருக்கான்? பைத்தியமா இருக்கான். பைத்தியம்னா என்ன பார்த்திருக்கீங்களா? பைத்தியம்னா மென்டல்னு சொல்லலாம், லூசுன்னு சொல்லலாம். இப்போ இந்த காதலை வாங்கி இந்த காதல விடுறவங்க தான் ரட்சிக்கப்படாதவர்கள். ஆமீன். ரட்சிக்கப்பட்டவனுக்கு அந்த தேவ சத்தியம் இருதயத்தில் போய் விசுவாசம் உள்ள எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ இந்த சத்தியம் உள்ள போகும்போது தான் அவன் ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா, சபைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் வரார்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் வரார்கள். இப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் பற்றி நான் சொல்கிறேன். பைபிள் எடுத்துகிட்டு வர மாட்டார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பைபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? அப்படியே தூக்கி காமிங்க எல்லாரும். சில பேர் பைபிளே இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டவர்கள் பைபிள் எடுத்துகிட்டு வர மாட்டார்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் பைபிள் எடுத்துகிட்டு வருவார்கள். இப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆராதனையில் இருப்பார்கள், சத்தியத்தில் இருப்பார்கள், பாதையில் கிளம்பி விடுவார்கள். ஆனால் ரட்சிக்கப்படாதவர்களோ சபையில் இருப்பார்கள். ஏன்னா தேவனுடைய அன்பு அவங்களுக்கு தெரியும், தேவனுடைய ஐக்கியம் என்னன்னு தெரியும். ஆனால் லூக்கா 23:39. நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா என்ன? யாருன்னா ஒருத்தர் 20 வருஷம் சர்ச்சைக்கு வரோம், 30 வருஷம் சர்ச்சைக்கு வரோம், 1 வருஷம் சர்ச்சைக்கு வரோம். ரட்சிப்புனா என்ன? மன்னிக்கிறது ரட்சிப்பு. வேற ஒருத்தர் ஆண்டவருக்குள்ள இருக்க ரட்சிப்பு. சரி, நான் ஈஸியா சொல்லிடுறேன். திரும்ப அந்த வசனம் படிங்க. அந்த குற்றவாளியை ரட்சிப்புக்கு சொல்லுவான். அன்றியும் சிலுவையிலும் அறியப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால், நீ யூதராஜ சிங்கமா இருந்தால், நீ மேசியா இருந்தால், நீ அற்புதத்தையும் அடையாளத்தை செய்கிற தேவனா இருந்தால் உன்னையும் எங்களையும், அப்படின்னா என்னன்னா மீட்டுக் கொள்ளுறது, விடுவிக்கப்படுகிறது. அந்த சிலுவிலிருந்து என்னை விடுவியும். அல்லேலூயா. வியாதியிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன், மரண வேதனையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன், அநேக காரியத்தில் பாவம் மன்னிப்பது விடுவிக்கப்பட்டேன், நிறைய சாட்சி சொல்லும். அந்த விடுவிப்பது மீட்கப்பட்டது தான் ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16:23 எடுத்துக்கொள்ளுங்க. இங்க ஒருத்தன் நம்ம பார்க்கலாம். இயேசுவை பற்றி அறியாத ஒருத்தன், சத்தியனா என்னன்னு தெரியாத ஒருத்தன், ஆலயத்துக்கு போகாத ஒருத்தன், வசனத்தை கேட்காத ஒருத்தன், அவனுடைய வேலையை சிறைச்சாலை வெளியே தான் நிற்கணும். யாருன்னா உள்ள போறாங்களா, கைதிக்கு யாருன்னா உள்ள போறாங்களா, யாருன்னா வெளியே போறாங்களா, தப்பித்து கொள்றாங்களா, இதுதான் அவங்க அவனுடைய வேலை. இப்போ பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில போடுறாங்க. அப்போஸ்தலர் 16 இப்ப படிங்க. அவர்கள் அநேக அடித்த பின்பு யாரை சிறைச்சாலை வச்சார்கள்? பவுலும். வாசிங்க. அவர்கள் அநேக அடித்த பின்பு சிறைச்சாலைகளை வைத்து யாருக்கு கட்டளையிட்டாங்களா? வெளியே இருக்கிறவனுக்கு கட்டளையிட்டார்கள். இப்போ பவுலும் சீலம் என்ன பண்றாங்கன்னா, அநேக அடித்த பின்பும் எப்படி இருக்கும்? உடம்பு ரொம்ப வலிக்கும், ரத்த காயம் இருக்கும், வழியில அழுவார்கள். இப்ப இவருக்கு என்ன பண்றாங்க? நடுராத்திர தேவனை துதித்து கொண்டு இருக்கிறார்களாம். அப்போஸ்தலர் 16:25 வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம துதித்து கொண்டு இருக்கிறோம்? ஒரு துன்பம் வந்தா, ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு வியாதி வந்தா ஹாஸ்பிட்டல் போறோம், மாத்திரை வாங்கி போடுறோம். ஆனா இங்க வலி இருந்தாலும் பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கிறார்களாம். அது கீழே வாசிங்க, அப்படியே படிங்க. சடுதியில் இப்போ இதை துதித்து ஆரம்பித்த உடனே சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் உடைக்கதான். இது கேள்விப்பட்ட எல்லாருக்கும் விடுவிக்கப்பட்டதாம். இப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒருத்தன் வெளியே யார் இருந்தா சொன்ன காவலாளிக்கு பயம் உண்டானது. ஏன்னா இவன் தப்பிச்சிட்டானா ராஜாக்கு இவன் தான் பதில் சொல்லணும். இப்போ தீப்பந்தங்களை எடுத்து கடகன்னு ஓடுறான். பவுலும் சீலாவும் எங்க இருக்கிறாங்க, எங்கன்னா ஓடிட்டார்களா அப்படின்ட்டு தேடி போகிறார்கள். அப்போஸ்தலர் 16:30 வாசிங்க. ஆண்டவர் மாதிரி 16:29 வாசிங்க. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும், ஏன் காலில் விழணும்? கொஞ்சம் யோசிச்சுங்களேன். ஏன் காலில் விழணும்? அதுக்கு இல்லை, அப்படிப்பட்ட அற்புதையும் அடையாளத்தை செய்கிற தேவன் யார் எனக்கு காண்பியும். அதுதான் கீழே வசனம் வாசிங்க. ஆண்டவர் மாதிரி 16:30 ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு எனக்கு சொல்லுங்க.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது ஒரு கரங்களை தட்டலாமா? இவனுடைய வேலை என்னன்னா கண்காணிக்கிறது தான், ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி தான். ஆனா இப்படி ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் எனக்கும் செய்ய வேணும். இன்னைக்கு யாருன்னா ரட்சிக்க செய்யப்படுத்த நான் என்ன செய்ய வேணும்? என்ன கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்குமா? இல்லை. நம்ம கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? நமக்கு ஒரு வியாதியா இருந்தா அந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குது கொஞ்சம் சொல்லுங்க, நானும் கொஞ்சம் போறேன், அப்படிதானே கேட்போம். இந்த ட்ரெஸ் எங்க வாங்கினேன், அந்த கடையை எனக்கு சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க இவன் என்ன சொல்றான்னா, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யப்பட வேண்டும் அதுக்கு அவன் சொல்றான். 108 குடம் எடுக்க சொன்னானா? இல்ல. இங்கிருந்து திருப்பதி நடக்க சொன்னானா? இல்ல. இங்கிருந்து பெரிய பாலத்துக்கு உருண்டே போக சொன்னானா? இல்ல. நீ விசுவாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31 வாசிங்க. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்ய வேணும்? விசுவாசிக்கணும். ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்வார், என் வியாதி நீக்குவார், என் வேதனை நீங்க ஒன்று விசுவாசிக்க போதுதான் நான் ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. கடைசியா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. எந்த மனுஷராலும் நீ பேசுற எந்த மனுஷராலும் ரட்சிப்பு வராது. நீ எத்தனை கோயில் போனாலும், எத்தனை பாத யாத்திரை ஏற்றாலும் யாராலுமே உனக்கு ரட்சிப்பு இல்லை. யாரை தவிர? இவரை தவிர, ஆண்டவர் தவிர ரட்சிப்பு இல்லை. லூக்கா 23:43 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி இப்ப பார்க்கிறாரு. இப்படி ஒரு ஆண்டவரே, பரலோகத்தில் ராஜ்யத்தில் வரும்போதும் என்னை கொஞ்சம் நினைத்தருள்ன்ட்டு ஒருத்தர் சொன்னால, இப்ப தலையை திருப்புறாரு. படிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில இருப்ப. கரங்களை தட்டலாமா? எனக்கு நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டதுனால்தான் இன்னைக்கு சபையில இருந்திருக்கோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதுனால்தான் நம்ம பரலோகத்துக்கு போவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?